அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய காணொளிகள் மிகவும் பிடித்தமாக இருந்தால் இது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வரலாறு மற்றும் தெய்வீகம் சார்ந்து தொடர்ந்து வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து சென்றடையும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது பாண்டவ பெருமாள் கோயில், அதாவது பாண்டவதூத பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் எங்கே என்று பார்த்தால் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் சுரகரேஸ்வரர் கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. மிகவும் தொன்மையான கோயிலாகும் இந்த கோயில். தொடர்ந்து முழு காணொளியை பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த கோயிலை பற்றிய முழு விளக்கத்தையும் வரலாறையும் நாம் கூறுவதை உங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள், தொடர்ந்து செல்வோம். காஞ்சிபுரம் என்றாலே முக்தித்தலம் என அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் பிறந்தாலும் வாழ்வதும் மிகப்பெரிய புண்ணியமாகும். அதன்படி காஞ்சிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான 3 முக்கியமான பெருமாள் கோவில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். அதாவது எதோத்தகாரி பெருமாள் கோயில், உலகளந்த பெருமாள் கோயில், பாண்டவதூத பெருமாள் கோயில். அவற்றில் ஒன்றான பாண்டவதூத பெருமாள் கோயிலைத்தான் நாம் இப்பொழுது நம்முடைய காணொலியில் விவரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் 48வது கோயிலாகும். இந்த இடத்திற்கு திருப்பாடகம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. பாதம் என்றால் பெரியது, அகம் என்றால் குடியிருப்பு. அதாவது மிகப்பெரிய அருளை தரக்கூடிய குடியிருப்பாக இந்த இடம் இறைவனின் அருளாள இடமாக இங்கே அமைந்துள்ளதை வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆதலால் தான் திருப்பாடகம் என்றும் இந்த இடம் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் மன்னிக்கவும், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோயிலின் பல நிலைகளை விவரிக்கக்கூடிய தல புராணம் மற்றும் கல்வெட்டுக்கள். அதனைத் தொடர்ந்து இங்குள்ள ஆழ்வார் சன்னதிகளின் மண்டபம் மற்றும் மகாமண்டபம். இந்த மகாமண்டபம் சோழர்களால் கட்டப்பட்டது. நாம் முதலில் பார்த்த ராஜகோபுரம் 4 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயிலை கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டினார்கள் என்றும் அதனைத் தொடர்ந்து வழிவழியாக வந்த சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் தங்களது கோயில் திருப்பணிகளை செய்து இந்த கோயிலின் அழகை மெருகேற்றினார்கள் என்று வரலாற்று நூல்களும் இங்குள்ள கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. சோழர்களில் சிறந்தவர்களான முதலாம் குலோத்துங்கன் மற்றும் ராஜாதிராஜன் ஆகியோர் பல வகையான பராமரிப்பு பணிகளை இந்த கோயிலுக்காக மேற்கொண்டுள்ளனர். இப்பொழுது நாம் பார்ப்பதுதான் இங்கே இறைவன் காட்சியளிக்கும் தரிசனம். ஒரு உதாரணத்திற்காக உங்களுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ண பகவான் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்தார். அதாவது தர்மத்தின் பக்கம் நின்றார். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ண அவதாரம் என்பது மிகையல்ல. அதன்படி பாண்டவர்கள் தங்களது வனவாசம் முடித்துவிட்டு தங்களுக்கு சேர வேண்டிய 5 வீடுகளையாவது வாங்கி தரும்படி பகவானிடம் முறையிட்டனர். அவர்களுக்காக கிருஷ்ண பகவான் துரியோதனனிடம் சென்று இதனை கேட்டார். அப்பொழுது துரியோதனன் கிருஷ்ண பகவானை அழித்துவிட்டால் பாண்டவர்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டார்கள் என்றெண்ணி கிருஷ்ண பகவான் அமரும் இடத்திற்கு கீழே பள்ளம் தோண்டி நாற்காலியை போட்டு வைத்தனர். அப்பொழுது கிருஷ்ண பகவான் போய் அமர்கையில் கீழே விழும் பொழுது தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அங்கிருந்து அனைவருக்கும் காண்பித்ததில் எல்லோரும் மிரண்டு போய்விட்டனர். கண் பார்வையே தெரியாமல் இருந்த திருதராஷ்டிரனுக்கு அந்த சன நேரம் கண் பார்வையை கொடுத்து அவரது விஸ்வரூப தரிசனத்தை பகவான் காண்பித்தார். அதன்படியே அவரும் கண்டு மகிழ்ந்து விட்டார் என்று இத்தலத்தில் உள்ள புராண நூல்கள் கூறுகின்றனர். அதன்படி விஸ்வரூப தரிசனத்தை பகவான் மகாபாரத காலத்தில் அவர்களுக்கு காண்பித்ததையே இங்கும் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமானவும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இப்பொழுது நாம் பார்ப்பது கருவறையின் அருகில் உள்ள ருக்மணி தாயார் தேவியின் சன்னதி. நாம் ஏற்கனவே சொன்னபடி பகவான் பாண்டவர்களுக்காக தூது சென்றதால் இந்த கோயில் பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இங்குள்ள பகவான் தூத ஹரி என்றும் அழைக்கப்படுகிறார்.
ஏனென்றால் அவர் பாண்டவர்களுக்காக தூது சென்றதால். இன்னொரு சிறப்பான செய்தியை நாம் கூற வேண்டும். அதாவது மகாபாரதத்தில் பாண்டவர்களில் சிறந்தவர்களான அர்ஜுனனின் வழித்தோன்றல்களில் ஒருவரான பரீட்சித்து மன்னன் அவர்களின் மகன்தான் ஜனமேஜயன். அவன் ஒரு முறை வைசம்பாயனரிடம் மகாபாரத கதையை கூறும்படி கேட்டிருந்தார். அதன்படி அவர் கூறுகையில் இந்த பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூப அவதாரத்தை கண்டு மிகவும் ஆச்சரியமுட்டார். அதாவது கேட்டு ஆச்சரியப்பட்டார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை நானும் பார்க்க வேண்டும் என்று அவர் எண்ணியதின்படி வைசம்பாயனரிடம் அதற்கான வழிமுறையை கூறும்படி கேட்டார். அந்த வழிமுறைகளை பின்பற்றிய ஜனமேஜயன் இந்த கோயிலில் உள்ள மத்ஸ்ய தீர்த்தத்தில் வந்து நீராடிவிட்டு இறைவனை நோக்கி தவம் செய்தார். அதன்படியே அவருக்கு கிருஷ்ண பகவான் வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்சியளித்ததாக இங்குள்ள வரலாற்று நூல்கள் கூறுகின்றன. ஜனமேஜயனின் விஸ்வரூப தரிசனம் கண்ட காட்சிக்கு ஆதாரமாக இத்தலம் விளங்குகிறது. இங்குள்ள கருவறையில் இறைவன் அர்த்த பத்மாசன தோரணம், அதாவது அமர்ந்து வலது காலை மடக்கி 25 அடி உயரத்துடன் காட்சியளிக்கிறார். சிறிது நேரத்துக்கு முன்பு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காண்பித்தேன். அதன்படி அவர் எல்லா கோயில்களிலும் 4 கைகளுடன் நமக்கு காட்சியளிப்பார். ஆனால் இங்கே 2 கைகளுடன் காட்சியளிக்கிறார். அதாவது 2 கைகளிலும் 2 விதமான முத்திரைகள். அபய முத்திரை வலது கரத்திலும் பாதுகாப்பை குறிக்கக்கூடியது. வரது முத்திரை இடது கரத்தில், அதாவது கொடை வழங்கும் உக்தியை குறிப்பதாகும். இத்தகைய சிறப்பாக இறைவன் இங்கே கருவறையில் அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து இந்த கோயிலின் பல ஆச்சரியமான மற்றும் வரலாற்று மற்றும் புராணம் சார்ந்த அனைத்து செய்திகளிலும் எம்மால் தெரிந்த அளவுக்கு திரட்டி உங்களுக்கு நாம் வாய்வழியாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலின் சன்னதி மற்றும் கோபுரம் இரண்டும் கிழக்கு நோக்கி உள்ளது. நாம் இப்பொழுது கோயிலின் பின்புறத்தில் உள்ள மலர்வனத்தின் அருகே நின்று உங்களுக்கு சில இடங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில்தான் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டு வர்ணம் பூசப்பட்டது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயிலின் கருவறை மேல் உள்ள விமானம் பத்ர விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்ற இடங்களில் போல் மிகப்பெரிய அளவில் இல்லாமல் சிறியதாக காணப்படும். பல சிற்ப வேலைப்பாடுகள் அந்த விமானத்தில் உள்ளன. இந்த கோயிலின் மகா மண்டபம் சோழர்களால் கட்டப்பட்டது என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இப்பொழுது அந்த விமானத்தை உங்களுக்கு சற்று பெரிதுபடுத்தி காண்பிக்கிறோம், பாருங்கள். அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் வர்ணம் பூசப்பட்டு புதிதாய் ஜொலிக்கும் எம்பெருமானின் அழகிய பத்ர விமானத்தை பாருங்கள். ஆழ்வார்களில் சிறந்தவர்களான பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இத்தலத்தில் உள்ள எம்பெருமானை புகழ்ந்து பாடி மங்களாசாசனம் செய்துள்ளனர் என்பதை வரலாற்று நூல்கள் மற்றும் புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி பல வரலாற்று சிறப்புகள், புராண சிறப்புகள், பழமை, கட்டிடக்கலை, அரசியலின் வெளிப்பாடு என அனைத்து நிகழ்வுகளையும் சேர்ந்து தாங்கி நிற்கும் இந்த அதிசயமான இடத்தை எல்லோரும் உங்கள் வாழ்வில் நேரம் கிடைக்கும்போது ஒருமுறையாவது வந்து பார்த்துவிட்டு இறைவனை தரிசித்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் எல்லா கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை இனிதே அமையும். ஏற்கனவே கூறியபடி பத்ர விமானத்தின் ஒரு பக்கத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். 27 நட்சத்திரங்களில் ஒருவரான ரோஹிணி தேவியார் அவருடைய பகவான் சந்திரனை மணந்து கொள்வதற்காக இங்குள்ள இறைவனை வழிபட்டு தவம் செய்துதான் அந்த எண்ணம் நிறைவேறியது என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இன்றளவும் அவர் பகவானை வழிபட்டு கொண்டிருக்கிறார் என்று ஐதீகம் இங்கே நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி பகவான் கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட அவர்களது வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளும் நீங்கி சகல தோஷங்களும் நீங்கி இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்று
நம்பப்படுகிறது. ஆதலால் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து தங்களது அனைத்து கவலைகளையும் நீக்கி இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நாம் கூறியிருந்தபடி இத்தலத்தின் மிகச் சிறப்பான விழாக்கள் என்பவை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் பங்குனி உத்திரம், கார்த்திகை பரணி ஆகிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சக்கரத்தாழ்வார் சன்னதி. இது திரு சங்கராச்சாரியார் அவர்களில் சில காலங்களில் கட்டப்பட்டது. அதாவது சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் நரசிம்மர் உருவம் சிலை காணப்படும். எம்பெருமாளர் அதாவது ராமானுஜரின் சீடரும் இங்கே பிறந்தார் என்று வரலாற்று தளத்தில் உள்ள புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன. எமக்கு தெரிந்த பல ஆதாரங்களை திரட்டி உங்களுக்கு நாம் இந்த கோயிலை பற்றிய முழு விளக்கத்தை எடுத்து கூறியுள்ளோம். இது போன்ற சிறப்பு வாய்ந்த வரலாற்று மற்றும் தெய்வீகம் சார்ந்த கோயில்களின் காணொளியை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலில். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் இத்தலத்தின் தீர்த்தம், மத்ஸ்ய தீர்த்தம். கடைசி வரை இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்தமைக்கு மிகுந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.